காலவளையிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆகையால் இந்த காலவளையிலே தேவன் வார்த்தையாய் எங்களை பலப்படுத்த வேண்டும். நாங்கள் ஆராதிப்பதன் மூலமாய், துதிப்பதன் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். தேவ வார்த்தையின் ஊடாக தேவன் எங்களுக்கு எச்சரிக்கிறார், இல்லாவிட்டால் எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகையால் இந்த காலவளையிலும் நாங்கள் தேவனுடைய வசனத்தை நாங்கள் தியானிப்போம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 10வது வசனம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிப்போமா? ஆகையால் சகோதரரே, உங்களை அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்வதனால் நீங்கள் ஒருவரும் இடரல் அடைவதில்லை. இந்த காலவழியிலும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சற்று சிந்திப்போம். இப்படியாய் ஒரு தலைப்பை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். உங்கள் அழைப்புதலிலும் தெரிந்து கொள்ளுதலிலும் உறுதியாய் இருக்கும்படியாய், உங்களுடைய அழைப்பிலும் தெரிந்து கொள்ளுதலும் உறுதியாய் இருக்கும்படி. இங்கு நாங்கள் தேவ வசனத்தை பார்க்கிறோம். தேவன் எங்களுக்கு சொல்லுகின்ற காரியம், இந்த காலவளையிலே தேவன் எங்களை அழைத்திருக்கிறபடியினால் அவருடைய அழைப்பிலே நாங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் மகத்துவமான ஒரு ஊழியத்துக்கு எங்களை அழைத்திருக்கிறார், மகத்துவமான காரியத்துக்கு அவர் எங்களை அழைத்திருக்கிறார். ஆகையால் அந்த அழைத்த தேவன் எங்களை குறித்து ஒரு நோக்கமும் திட்டமும் வைத்திருக்கிறபடியினால் அவருடைய அழைப்புதலிலும் அவர் தெரிந்து கொள்ளுதலிலும் நாங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கின்றோம், எங்களுக்கு உறுதியாய் இருக்க முடியாதபடி பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் பிசாசனன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவை அனைத்திலும் நாங்கள் முன் கொடுத்து ஜெயிக்க முடியும். காரணம், பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கிறபடியினால், தேவன் எம்மோடு இருக்கிறபடியினால் எமக்கு ஜெயம் கொள்ள முடியும். ஆகையால் தேவன் இந்த வார்த்தையிலே எங்களை பலப்படுத்த விரும்புகிறார். எங்களுக்கு தேவன் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். இன்று உலகத்திலே அநேகருக்கு கிடைக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லா மனிதரையும் அவர்தான் உருவாக்கி இருக்கிறார். எல்லா மனுஷனுக்கும் ஜீவ சுவாசத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அந்த படைத்த தேவன், ஜீவனை கொடுத்த தேவன், அவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் அவருடைய பணிக்காக. அவர் அன்றைக்கு அவருடைய காரியத்தை செய்வதற்கு இது எவ்வளவு மகத்துவம் என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். ஆகையால் இந்த பாக்கியம் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தான் கொடுத்திருக்கிறார். இன்று அநேகர் நினைக்கிறார்கள், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தவுடனே எங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும், ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று. ஆனால் ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அதை விட முக்கியமானதுதான் அழைத்தவர் உண்மையுள்ள தேவன். ஆகையால் அந்த தேவன் சொல்லுகின்றார், ஆகையால் சகோதரரே, உங்களை அழைத்தது, உங்களுடைய அழைப்பிலும் தெரிந்து கொள்ளுதலிலும் உறுதியாய் இருக்கும்படி தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். அழைப்பு, இந்த அழைப்பை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த அழைப்பு எங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமாய் இருக்கிறது. அதே போல தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலும் மிக முக்கியமாய் இருக்கிறது. ஆகையால் இந்த அழைப்பையும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலையும் நாங்கள் உறுதியாய் அதை பற்றி கொள்ள வேண்டும். அதற்குள்ளே உறுதியாய் நிற்க வேண்டும். இதுதான் மிக முக்கியம். இதை நாங்கள் உறுதியாக அறிந்து கொள்வோமானால் அழைத்தவருடைய காரியத்தை அவர் செய்வார். ஆமென். ஏனென்றால் தேவன் எங்களை ஒருபோதும் வெட்கத்தில் ஆழ்த்தாத தேவன், ஒருபோதும் எங்களை கைவிடாத தேவன். அவர் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு செய்ய முடியும். ஆகையால் நாங்கள் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது. மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தனதும் அன்றி. ஆமென். நாங்கள் பார்க்கிறோம், தேவன் மகிமையும் அவருடைய மகிமையை தேவன் எங்களுக்கு அளித்திருக்கிறார். அழைத்தவர் எங்களை கௌரவப்படுத்தியிருக்கிறார். அழைத்தவர் எங்களை ஏனோதான் என்று அழைக்காமல் எங்கள் மேல் ஒரு கரிசனை வைத்து, எங்கள் மேல் ஒரு மதிப்பை வைத்து அவர் எங்களை அழைத்திருக்கிறார். நாங்கள் பார்ப்போம், எங்களை ஒரு மனிதன் ஒரு திருமண வீட்டுக்கோ ஒரு முக்கியமான பங்கனுக்கோ எங்களை அழைத்தால் அதற்கான கௌரவத்தை அவர்கள் செய்வார்கள். அது போல ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார், எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நிச்சயம் அவர் எங்களுக்காக செய்யக்கூடிய அத்தனை காரியங்களையும் அவர் நேர்த்தியாய் செய்வார். நாங்கள் தேவனுக்குள்ளாய் இருக்கும் போது தேவன் மகிமை அடைய எங்களையும் அவர் மகிமைப்படுத்துவார், எங்களையும் அவர் பயன்படுத்துவார்.
எங்களையும் அவர் வெட்கத்தில் ஆழ்த்தாதபடி அவர் வழி நடத்தக்கூடிய ஒரு தெய்வமாய் இருக்கிறார். ஆகையால் இந்த தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். அவருடைய அழைப்பை எப்பொழுதும் நாங்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலையும் நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் என்னை அழைத்தவர் தேவன், என்னை தெரிந்து கொண்டவர் தேவன். ஊழியத்திலே எங்களுக்கு அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், பல்வேறு சூழ்நிலைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கலாம். ஆனால் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நாங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய், அவருடைய காரியங்களை செய்யும்படியாய், அவருடைய வாஞ்சையை நாங்கள் நிறைவேற்றும்படியாய் தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உதாரணமாக நாங்கள் பார்க்கும் போது, இந்த தேவன் சிருஷ்டித்த மனிதர்களை ஒரு குடும்பத்திலே ஒரு சில பேரை தன்னுடைய அந்த குடும்பத்தின் பங்காளராக, குடும்பத்தினுடைய சுமையை சுமக்கிற பிள்ளையாக தகப்பன் தெரிந்து வைத்திருப்பார். சிறு பிள்ளையை கெடுத்தால் அவர் மிகவும் சுட்டித்தனமாக அங்கங்கு ஓடி செல்வார். ஆனால் மூத்த மகனிடத்தில் சொல்வார், தம்பியை கவனமாய் பார்த்துக்கொள், தம்பி விழுகாமல் அவரை கூட்டிவார், தம்பிக்கு இதை நீ செய் என்று அவரிடத்திலே ஒரு பொறுப்பை கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல தேவன் அவர் சிருஷ்டித்தவர். அவர் உங்களையும் என்னையும், இந்த அழிந்து போகிற ஜனங்களை, தேவனை அறியாமல் தேவ சமூகத்திலிருந்து விலகி தெரிகின்ற மக்களை அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வரும்படியாக எங்களை அவர் வெறுமனை எங்களை அழைக்கவில்லை, எங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து வைத்து எங்கள் மேல் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார், எங்கள் மேல் ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். ஆகியால் தான் அழைத்த அழைப்பிலும் தேவன் தெரிந்து கொண்ட விதத்திலும் நாங்கள் உறுதியாய் இருக்கும்படியாய் தேவன் எங்களுக்கு சொல்லுகிறார். ஆகையால் தேவன் எங்களை மகிமைப்படுத்தவும் விரும்புகிறார். என்னுடைய வேலையை செய்கிறது நிமித்தமாய் நான் உனக்கு செய்யக்கூடிய காரியங்களை செய்து உன்னை மகிமைப்படுத்துவேன் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் இந்த காரியத்தை நாங்கள் அறிந்து செயல்படும் போது நாங்கள் மகிமை அடையலாம். நாங்கள் வாசிப்போம் 1 பேதுரு 5வது அதிகாரம், 1 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவன் எங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். தேவன் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் தேவன் ஏனோ தானோ என்று எங்களை அழைக்கவில்லை, ஏனோ தானோ என்று எங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் அவருடைய பணியை நாங்கள் செய்கிறது நிமித்தமாய் அவர் எங்களுக்கான ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். எங்களுக்கு அவருடைய பரலோக ராஜ்யத்தில் எங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறபடியினால் நாங்கள் கர்த்தருக்காய் செய்கின்ற காரியங்களை மிகவும் சந்தோஷமாய் நாங்கள் செய்ய வேண்டும், மிகவும் மகிழ்ச்சியாய் செய்ய வேண்டும். எங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை, ஏதோ ஒரு ஊழியத்தை கொடுத்திருப்பாரானால் அந்த ஊழியம் எப்பேற்பட்ட ஊழியமாய் இருந்தாலும் அதை நாங்கள் சந்தோஷமாய் செய்ய வேண்டும். வாலிப ஊழியமாய் இருக்கலாம், சிறு பிள்ளை ஊழியமாய் இருக்கலாம், பெண்கள் ஊழியமாய் இருக்கலாம், சபை போதகரான ஊழியமாய் இருக்கலாம், கற்றுக் கொடுக்கிற ஊழியமாக இருக்கலாம், சபையிலே ஒரு பலிப்பிடத்திலே செய்கிற ஒரு சிறிய பணியாக இருக்கலாம், ஒரு சுவிசேஷ அறிவிக்கும் பொறுப்பாய் இருக்கலாம். எங்களுக்கு எந்த காரியம் கொடுத்திருந்தாலும் அதை மிகவும் ஜாக்கிரதையாய் சந்தோஷமாய் செய்ய வேண்டும். சில கடமைக்காக நாங்கள் செய்யக்கூடாது, இதை சந்தோஷமாக நாங்கள் செய்ய வேண்டும். இது தேவன் மிகவும் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். 6வது வசனத்தை வாசிப்போம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே தூக்கப்படுகிறீர்கள். ஆமென். ஆகையால் நாங்கள் தேவன் எங்களுக்கு நியமித்திருக்கிற காரியம் எங்களுக்கு சந்தோஷமா அது அங்க கிடைக்கும். ஆனால் ஊழியத்தின் நிமித்தமாய், சுவிசேஷத்தின் நிமித்தமாய் ஆண்டவருக்காக சில பாடுகளை, சில பிரச்சனைகளுக்கு நாங்கள் முன் கொடுக்கிறோம். ஆகையால் தேவன் அந்த காரியங்களிலே எங்களுக்கு என்னத்தை உணர்த்துகிறார், இதை நாங்கள் சந்தோஷமாய் சகித்துக் கொள்ள வேண்டும். சில வேளையில எங்களுக்கு இதை செய்ய முடியாத காரியம், ஊழியத்தின் நிமித்தமாய் நாங்கள் செய்கின்ற காரியத்தின் நிமித்தமாய் அநேக விதமான பிரச்சனைகளை, அநேக விதமான போராட்டங்களுக்கு நாங்கள் முன் கொடுக்க நேரிடும். ஆனால் தேவன் எங்களை அழைத்திருக்கிறார், அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் தான் இந்த வார்த்தை எங்களுக்கு சொல்லப்படுது, ஆண்டவரிடத்துல உறுதியாய் இருக்கும்படியாய். இதைத்தான் எங்களுக்கு திரும்ப 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 ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். ஆகிய இந்த அதிகால வேளையிலே நானும் உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், அது எல்லோரும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் சில உபத்திரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது அந்த தேவன் தெரிந்து கொள்ளுதலே நாங்கள் உறுதியாய் இருக்கிறோமா என்பது எங்களுக்குள்ளே நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வியாய் இருக்கிறது. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எப்பொழுதும்
தேவன் என்னை அழைத்திருக்கிறார், தேவன் என்னை தெரிந்திருக்கிறார் என்று நாங்கள் அதிலே உறுதியாய் இருக்க நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும், உறுதியாய் இருக்க வேண்டும். அது மிகவும் முக்கியம். நாங்கள் ரோமர் 8வது அதிகாரத்திலே 28வது வசனத்தை வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். தேவன் எப்படி எங்களை அழைத்திருக்கிறார், அவருடைய அழைப்பு எப்படி இருக்கிறது, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே சிந்திக்கக்கூடியதாய் இருக்கிறது. தேவன் எம்மை அழைத்திருக்கிறார் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. அது அவர் எங்கள் மேல் வைத்த அன்பு கூறுகிறார். அவர் எங்களுக்கு நன்மைகள் செய்வதற்கு ஏதுவாய் இருக்கிறது. ஆகையால் அவர் எங்களை அழைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து அவருக்கு நாங்கள் செயல்படும் போது கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே மகத்துவமான காரியங்களை செய்கிறார். ஆகையால் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார் என்பதையும் அவர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதிலும் நாங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆகையால் எனக்கு அன்பான ஊழியர்களே, உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை குறித்து நாங்கள் எப்பொழுதுமே சந்தோஷப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்பொழுதும் சிந்திக்கிற ஒரே ஒரு காரியம், எங்கோ வாழ்ந்த என்னை, ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்பதற்கு தகுதி இல்லாத என்னை, ஆண்டவருடைய காரியங்களை பங்கேற்று அதை செய்வதற்கு தகுதி இல்லாத ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு தகுதிப்படுத்தி அவருடைய பணியை, அவர் செய்ய வேண்டிய காரியங்களை எம்மை கொண்டு செய்வதற்கு அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரே என்று நான் சிந்திக்கும் போது அந்த ஆண்டவருக்கு எப்படி வார்த்தைகளால் நன்றி சொல்வதென்றே எனக்கு தெரியாது. ஆகையால் ஆண்டவர் அந்த அழைத்திருக்கிறார், அதே போல எங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இது ரெண்டையும் நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு அதிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியமானது. ஆகையால் நாங்கள் ஆண்டவர் எங்களை அழைத்த அழைப்பிலும் அவர் எங்களை தெரிந்து கொண்ட விதத்திலும் நாங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும். நாங்கள் உறுதியாய் இருக்கும்படியாய் தேவன் அநேக வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அநேக பொருத்தனைகளை கொடுத்திருக்கிறார். நாங்கள் வாசிப்போம் 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம். 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவுள். ஆமென். ஆண்டவருடைய வாக்கு தத்துவங்கள் எங்களுக்கு அப்படியே ஆண்டவர் கொடுத்திருக்கிறபடியினால் எந்த ஒரு அசுத்தமான காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே வராதபடி, எந்த ஒரு அசுத்தமான சிந்தனைகளும் எங்களுடைய சிந்தனைக்கு வராதபடி நாங்கள் எங்களை காத்துக் கொள்ள வேண்டும். இதிலே நாங்கள் பூரணப்பட வேண்டும். இது தேவன் எங்களிடத்திலே விரும்புகிறார். ஆகையால் ஆண்டவர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வாக்கு தத்துவங்கள் அப்படியே அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். காரணம், அவருடைய பணியை செய்கிறது நிமித்தமாய் அவர் எங்களை போஷிக்கிறார். எந்த ஒரு குறைவும் இல்லாதபடி அவர் எங்களை போஷிக்கிறார். ஆகையால் இது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு பாக்கியம். உலகத்தின் மனிதரை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் போது அவர்களுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும், அவர்களை சுற்றி நிறைய ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை அவர்கள் தள்ளப்பட்டிருப்பார்கள். ஆனால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் உங்களுக்கும் எனக்கும் செய்கிற இந்த காரியங்களை நாங்கள் சிந்தித்து பார்க்கும் போது கர்த்தருடைய மகத்துவம் எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் இந்த அசுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படாதபடி, இந்த அசுத்தங்களுக்கு நாங்கள் இடம் கூடாதபடி எங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களை ஜாக்கிரதையாய் எங்களை வழி நடத்த நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். சில சமயங்களிலே நாங்கள் இவைகளை மறந்து விடுகிறோம். ஏனென்றால் எங்களை நாங்கள் எப்பொழுதுமே பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகையால் தான் தேவனிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தின் மூலமாய் எங்களை உற்சாகப்படுத்திக் கொள்கின்றோம். ஜெபத்தின் மூலமாய் எங்களுடைய அசுத்தங்களை அகற்றுவதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆகையால் இந்த தேவனுடைய அழைப்பிலும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலிலும் உறுதியாய் இருக்கும்படியாய் நாங்கள் தேவ சமூகத்திலிருந்து அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும், அவரை பாடி புகழ வேண்டும். இப்படியான காரியங்கள் செய்வது நிமித்தமாய் நாங்கள் அவருக்குள்ளே ஒரு புது பலனை அடைவதற்கு தேவன் எங்களை ஒரு தருணத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் இன்று நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அநேகர் பலவிதமான காரணங்கள் பின்னாலே ஓடுகின்றார்கள். ஆனால் தேவர் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு இந்த அதிகால வேளையிலே அவருடைய பாதத்திலிருந்து ஒருவருக்கொருவருக்காக ஜெபிக்கும்படியாய், ஒருவருக்கொருவர் அவர்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஒரு தைரியப்படுத்தும் விதமாய் தேவன் எங்களுக்கு ஒரு தருணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இவைகளின் மூலமாய் உலகப்புறமான சிந்தனைகளும்
எங்களுடைய வாழ்க்கை வருகிறதான இந்த அழுக்குகளையும் கழுவி கொள்வதற்கு எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கிறது. ஆகையால் இன்றைக்கு எத்தனை பேர் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துக்கு அவர்கள் வருகிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் பிசாசன் பலவிதமான காரியங்களை ஊழியர்கள் மத்தியிலும் விசுவாசிகள் மத்தியிலும் போட்டு அதன் பின்னாலே ஓடுகின்றவர்களாய் இருக்கிறோம். வேதத்தில் நாங்கள் அப்போஸ்தல புத்தகத்திலே பார்க்கிறோம், சாதி சபையிலே பிரச்சனை தோன்றிற்று. என்ன பிரச்சனை? ஜனங்கள் அங்கும் இங்குமாய் இருந்து மூளை மூளையாக இருந்து முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பிரச்சனையை சிந்தித்து பார்க்கும் போது எங்களுக்கு உணவு கொடுப்பதில்லை, விதவைகளை கவனிப்பதில்லை என்ற ஒரு பிரச்சனை அங்கு தோன்றியது. ஆகையால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்று அழகாக ஊழியர்கள் சிந்தித்து அதற்கு தீர்வு சொல்லுகிறார்கள். என்ன தீர்வு? நாங்கள் பந்தி விசாரிப்பது அல்ல, பந்தி விசாரிப்பது எங்களுக்குரிய காரியம் அல்ல. நாங்கள் தேவனுடைய பாதத்தில் இருந்து வேதத்தை தியானிக்கவும் அவரிடத்திலே ஜெபிக்கவும் தேவன் உங்களையும் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகையால் அவர்கள் இந்த வேலைக்காக சிலரை நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த வேலை செய்வதற்கு சிலரை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று மற்றவர்களுக்கு அந்த வேலையை பகிர்ந்து கொடுத்து விட்டு, நீங்கள் தேவ ஊழியர்கள் தேவனுடைய பாதத்திலே இருக்க வேண்டும். அவர்கள் மறக்கவில்லை, அப்போஸ்தலர் மறக்கவில்லை, நாங்கள் தேவனுடைய பாதத்திலே இருக்க வேண்டும், நாங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும் என்று. உண்மையிலே இந்த டெலிவரி மினிஸ்ட்ரியை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நான் விருப்பப்பட்டு இதற்குள்ள வரவில்லை. யாரோ ஒரு ஊழியக்காரர் என்னுடைய பெயரை, என்னுடைய நம்பரை இதற்குள்ள இணைத்து எனக்கு ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். நல்ல வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம், நல்ல செய்திகளை நாங்கள் கேட்கின்றோம், நல்ல விதமாய் மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பாரத்தோடு, ஒரு அர்ப்பணிப்போடு இந்த இடத்திலே வருகின்ற ஊழியர்கள் வருகின்றார்கள். ஆகையால் இதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆகையால் தேவன் எங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படியாய். தேவ சமூகத்திலே நாங்களும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஊழியக்காரனாகிய நீங்களும் நானும் அவருடைய சமூகத்திலே இருக்கும் போது அவர் உங்களுக்கும் எனக்கும் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, வேதத்தை தியானிக்கவும், அதுதான் மிகவும் முக்கியம். இன்று வேதத்தை தியானித்து அதற்குள்ளே நாங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஆகையால் அநேகர் வேதத்தை தியானிப்பதும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதை விட்டுவிட்டு பலதரப்பட்ட காரியங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறபடினால் பிசாசான ஒவ்வொருவரையும் அவருடைய அழைப்பிலிருந்து, ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலிருந்து திருடிக் கொள்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஆகையால் எனக்கு அன்பான ஊழியர்களே, எனக்கு அன்பான சகோதரிமார்களே, இந்த சத்தத்தை கேட்கின்ற யாவருக்கும் தேவன் விசேஷமான ஒரு செய்தி இந்த காலவேளையில் உங்களோடு பேசுகிறார். அவர் உங்களை அழைத்திருக்கிறார், அதற்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் எங்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார், அதற்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் சொல்லவில்லை நீங்கள் நன்றி அற்றவர்கள் என்று, நீங்கள் நன்றி உள்ளவர்கள் தான். ஆகையால் தான் தேவ சமூகத்திலே இந்த அதிகால வழியில் இந்த சத்தத்தை கேட்கும்படியா நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆனாலும் சில சந்தர்ப்பங்களிலே, சில சமயங்களிலே பலதரப்பட்ட காரியங்கள் எங்களை சூழ்ந்திருக்கிறபடினால் அவைகளை சிக்கிக் கொள்ளாதபடி இப்பொழுது இந்த அழைப்பிலே நாங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும். இந்த தெரிந்து கொள்ளுதலிலே நாங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும். எங்களை அழைத்தவர் ஜீவனுள்ள தேவன், எங்களை தெரிந்து கொண்டவர் ஜீவனுள்ள தேவன். ஆகையால் இந்த தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் அதை சரிவர நாங்கள் செய்கின்றவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் நிச்சயம் உங்களோட வாழ்க்கையிலே பெரும் மாற்றத்தை கொண்டு வருவார், ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, அவர் எங்களை அழைத்திருக்கிறார் அவருடைய பணியை செய்வதற்கு, அவர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய காரியங்களை செய்வதற்கு. ஆகையால் வேதம் சொல்ல அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியாய் நாங்களும் அவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று. ஆகையால் நாங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கும் போது அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆகையால் ஒரு விஷயம், அந்த ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபம் செய்வோம். இருக்கிற இடத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரை உண்மையோடு நாங்கள் ஆராதிப்போம், உண்மையோடு நாங்கள் அவரிடத்துல சொல்வோம், கர்த்தாவே எங்கோ இருந்த என்னை நீர் தெரிந்து கொண்டபடியாய் மக்கு ஸ்தோத்திரம், எங்கோ இருந்த என்னை அழைத்திருக்கிறபடியாய் மக்கு நன்றி. அவர் அழைத்ததும் தெரிந்து கொண்டதும் ஒரே ஒரு நோக்கம், அவருடைய பணியை செய்வதற்கு, அவருடைய சுவிசேஷத்தை மக்களுக்கு அறிவிக்க, அவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க, அவர் ஜீவன் உள்ளவர் தெய்வம் என்று மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க, வியாதியோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு வாழ்க்கையிலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நிலையில் இருக்கிற மனிதர்களை ஆறுதல் படுத்துவதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் எனக்கு அன்பான ஊழியர்களே, அன்பான சகோதரிமார்களே, கர்த்தர் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறபடியா அந்த ஆண்டவருக்குள் எங்களுடைய அழைப்பை, அவருடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாய் நிற்கும் போது கர்த்தர் மகத்துவமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் செய்வாராக. எனக்கு அன்பான ஊழியர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் என்றும் மாறாதவர். ஆகையால் சில சமயங்களில் எங்களுடைய உறுதி அசைக்கப்படுகிறது. ஆகையால் அதிலே நாங்கள் நிலைத்திருக்கும் போது, அதிலே உறுதியாய் இருக்கும் போது கர்த்தர் அவருடைய காரியத்தை நிச்சயமாக அவர் செய்வார். இந்த காலவெளியில ஒரு விஷயங்களுக்கான நான் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். கர்த்தாவே, அருமையான ஊழியர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற யாவருக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பு கரத்தை நீட்டி நீங்கள் ஆசீர்வதிங்க.
அவர்களுக்கு தேவையான சுகத்தை, பலத்தை, தைரியத்தை கொடுங்க. இன்னுமாக உமது பணியை செய்ய அவர்களை பலப்படுத்துங்க, அவர்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய அன்பு கரம் அவர்களோடு கூடர்ந்து அவர்களை தாங்கி வழிநடத்தட்டும். இயேசுவின் திரு கரத்துல ஒப்புக்கொடுக்கிறேன். ஐயா, பாதுகாத்து ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியா இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.